அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/1/2023 ஞாயிற்றுக்கிழமை. நாளை சங்கடகர சதுர்த்தி நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் வாராகி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 14ஆம் நாள். இன்று அதிகாலை 3:35 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை துதி உள்ளது. இன்று மாலை 3:54 வரை மக நட்சத்திரம், அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:35 வரை அமிர்த யோகமும், மாலை 3:54 வரை மரண யோகமும், பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நிம்மதியான நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் குறையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள் குறையும். பார்ட் டைம் அல்லது ஃபுல் டைம் வேலைகள் கிடைக்கும். தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். சினிமாவிலே தயாரிப்பாளர்களாக இருப்பவர்கள், கலைஞர்களாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாளாக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கட்சியினரிடையே நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சக அரசியல்வாதிகள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நல்ல ஒரு பேர் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு கடன் பிரச்சனைகளிலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதே போல ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, ஓய்வு கிடைக்கும் நாள். நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இயற்கையை ரசிப்பீர்கள். காதலர்களுக்கு அனுகூலமான நாள். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் பிள்ளைகளால் பெருமை அடையும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. அதே போல இன்று மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலே சென்று பணிபுரிவதற்கு அல்லது மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். ஆயுர்வேதம், ஹோமியோ, சித்தா வைத்தியர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு குடும்பத்திலே சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கடகராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை வீட்டிலே வைத்து தேடுவீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கவும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர் துறையிலே வேலை செய்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது
கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை மற்றும் ஊர்காவல் படையில் பணிபுரியும் சீருடை பணியாளர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சையும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 8 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே பிள்ளைகள், குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் நல்லபடியாக ஹேண்டில் செய்ய வேண்டும். பெரியவர்கள், முதியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களுடன் சில வாக்குவாதங்கள் வரும். காசு பண விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. நீங்கள் சரியாக சென்றாலும் எதிரில் வருபவர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை தேவை. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கன்னி ராசி அன்பர்களே, உதவிகள் கிடைக்கும் நாள். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகளுக்கு நண்பர்களால் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்கள், மருத்துவ சிகிச்சை IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். BPO மற்றும் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் குறையும். நல்ல செய்திகள் உங்களுக்கு உண்டு. இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. துலா ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகளும் குறையும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் இருக்கும் நாட்டிலேயே நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. அதுபோல் காதலிப்பவர்களுக்கும் காதல் சக்சஸ் ஆவதற்கான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கும் நாள். குறிப்பாக சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் விருதுகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் விருந்து, பார்ட்டி என்று சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள், லாபங்கள் கிடைக்கும் நாள். இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். டிப்ளமா படித்த மாணவர்களுக்கும் உங்கள் தகுதிக்கேற்ப சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மருத்துவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள், கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதனால் எச்சரிக்கை தேவை.
புது முயற்சிகளிலே கவனம் தேவை. வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். பெரியவர்கள் முதியவர்களாலும் சில பிரச்சனைகள் வீட்டிலே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று மாணவர்கள், குறிப்பாக ஐடி மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல பலன்கள் கிடைக்கவும் தீய பலன்கள் குறையவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று டிரைவராக இருப்பவர்கள் புது வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் விலகும். செக்யூரிட்டியாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது முதலீட்டு வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபைனான்ஸ் தொழில் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு. நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூரிலே கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பார்ட்னர்ஸுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஸ்டீல், இரும்பு வியாபாரம், ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஷாப்பிங் மால், சினிமா தியேட்டர் என்று சென்று சந்தோஷமாக இருப்பீர்கள். விரய செலவை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மீனராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகள், குழந்தைகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக உள்ளவர்களுக்கு நல்ல ரிலீஃபான செய்திகள் கிடைக்கும். அதே போல் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ஹவுசிங் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டுவதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும். உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போல் வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வாடகை வீட்டில் உள்ளவர்களுக்கு வீடு மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் வரும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருத்திங்கிராதை வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் பொன்னாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.